students. So now last video class la unit number 19 plant physiology அந்த chapter பார்த்தோம். So photosynthesis na என்ன, transpiration na என்ன, transpirationல எத்தனை types இருக்கு, ஸோ ஏன் வந்துட்டு transpiration வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேஸஸ் வந்துட்டு எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, என்னென்ன கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் லெசன் பிளான்ட் ஃபிசியாலஜியில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன சாப்டர் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3 ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிற சாப்டர். ஸோ ஃப்ளூயிட் அப்படின்னா சொல்லிட்டு திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அதை பேஸ் பண்ணதான் இருக்கும். ஸோ இந்த சாப்டர் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். பேஜ் நம்பர் 26 இருக்குது. யூனிட் நம்பர் 3 ஃப்ளூயிட்ஸ். ஃபஸ்ட் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். டிஃபைன் ப்ரெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட். ஸோ ப்ரெஷர்னா என்ன, வெயிட்டோட டேர்மில் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த் இன் எ ஃப்ளூயிட். ஒரு ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய டெப்த்து ஆழம், டெப்த்து வந்துட்டு போக போக ப்ரெஷர் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த் இன் எ ஃப்ளூயிட். ஃப்ளூயிடில் எவ்வளோ டெப்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளூயிட்லேயும் ப்ரெஷர் இருக்கும். அதை பற்றி பார்க்குறோம். லேர்ன் த ஃபேக்ட் தட் லிக்விட் எக்ஸர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் இமர்ஸ்ட் இன் இட். ஸோ வந்துட்டு ஒரு லிக்விடில் வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே போடுறோம் அப்படின்னா அது அப்வர்ட் ஃபோர்ஸில் ஒரு மேல் நோக்கி வரும். அதில் என்னென்ன ஃபேக்ட் இருக்குது, அதில் என்ன உண்மை இருக்குது, ஏன் அது வந்துட்டு அப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Calculate the density of a liquid when pressure and altitude are given. ஸோ ஒரு லிக்விடோட ப்ரெஷரையும் ஆல்டிடியூடும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து அந்த லிக்விடோட டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்க்குறோம். லேர்ன் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் அப்ளை த சேம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடிஸ். ஸோ ஒரு ஃப்ளூயிடில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பாடிஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் தான் வந்துட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். மெயினாக வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு ஃப்ளூயிட்ஸோட ப்ரெஷர், ஒரு ஃப்ளூயிடோட டெப்த்து வந்துட்டு சேஞ்ச் ஆக அதோட ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இந்த சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பேஸ் பண்ணதான். ஸோ யூனிட் நம்பர் 3 ஃப்ளூயிட்ஸ். ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன். எ ஸ்மால் அயன் நெயில் sinks in water whereas a huge ship of heavy mass floats on sea water. ஸோ ஒரு சின்ன ஒரு அயன் துண்டை எடுத்து நீங்கள் வாட்டரில் போட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு சிங்க் ஆகும். அதே மாதிரி ஒரு ஹியூஜ் ஷிப்பு, பெரிய ஷிப், அதில் வந்துட்டு டன்ஸ் ஆஃப் வெயிட் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் சீ வாட்டரில் வந்துட்டு ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்குது. அஸ்ட்ரானட்ஸ் ஹாவ் டு வியர் எ ஸ்பெஷல் ஷூட் வைல் ட்ராவலிங் இன் ஸ்பேஸ். ஸோ அஸ்ட்ரானட்ஸ் வந்துட்டு ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் சூட் வந்துட்டு வியர் பண்ணுவாங்க. ஆல் தீஸ் ஹாவ் எ காமன் ரீசன் கால்டு ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காமனான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். இதில் இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் வந்துட்டு இதை நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இன் சாலிட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இட் எக்ஸ்பீரியன்சஸ் எ டென்ஷன் அண்ட் அல்டிமேட்லி டிஃபார்ம்ஸ் ஆர் பிரேக்ஸ். ஸோ வந்துட்டு ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸில் வந்துட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸில் டென்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த டென்ஷன் வரும்போது அதிக ப்ரெஷர் அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸில் வர அது பிரேக் ஆக ஆரம்பிக்காதான் சொல்கிறாங்க. இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இன் சாலிட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் it experiences a tension and ultimately deforms or breaks. In case of fluids, it causes them to flow rather than to deform. ஆனால்
சாலிட்ஸில் வந்துட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு டென்ஷன் வந்துட்டு அது வந்துட்டு பிரேக் ஆகிடும். ஆனால் இன்கேஸ் ஃப்ளூயிட்ஸில் வந்துட்டு அந்த ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அது டிஃபார்ம், அதாவது செதையறதுக்கு பதிலாக பிரேக் ஆகிறதுக்கு பதிலாக அது வந்துட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எப்படி வந்துட்டு ஸ்மால் அயனை வந்துட்டு வாட்டரில் போடும்போது அது வந்துட்டு மூழ்கி போதோ சிங்க் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஹியூஜ் ஷிப்பை வந்துட்டு சீ வாட்டரில் கொண்டு வரும்போது அதான மிதக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் தான். ஆல்தோ லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஷேர் சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ லிக்விட்ஸுக்கும் கேஸஸ்க்கும் வந்துட்டு ஒரு காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. தே ஹாவ் மெனி டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ் ஆன் தேர் ஓன். ஸோ அதுக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே நிறைய டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்குது. It is easy to compress a gas whereas liquids are incompressible. ஸோ ஒரு கேஸை வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியும், அழுத்த முடியும். ஆனால் நம்மளால் இந்த லிக்விட்ஸை அழுத்த முடியாது. லேர்னிங் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெஷர் பெட்டர். ஸோ இதோட ஃபேக்ட், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலயமா ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். In this lesson, you will study about the pressure in fluids, density of fluids and their application in practical life. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி அடர்த்தி, அதே மாதிரி நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப், நம்மளோட டே டு டே லைஃப்பில் அதோட யூசஸ், அதோட அப்ளிகேஷன் வந்துட்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் இந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம படிக்கிறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாலிடில் வந்துட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு டென்ஷன் க்ரியேட் ஆகி பிரேக் ஆயிரும். ஆனால் இதுவே லிக்விட்ஸில் ஃப்ளூயிட்ஸில் வந்துச்சு அப்படின்னா அது பிரேக் ஆகிறதுக்கு பதிலாக அது ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், இன்றைக்கி வந்துட்டு இந்த டாபிக் மட்டும்தான் பார்க்க போகிறோம். த்ரஸ்ட்னா என்ன, ப்ரெஷர்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். புஷிங் எ பின் இன்டு எ போர்டு பை இட்ஸ் ஹெட் இஸ் டிஃபிகல்ட், பட் புஷிங் இட் பை த பாயிண்டட் எண்ட் இஸ் ஈஸி. ஸோ ஒரு பின்னை வந்துட்டு ஒரு போர்டில் வந்துட்டு புஷ் பண்ணுறது வந்துட்டு, அதோட ஹெட்டை வச்சு புஷ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே டிஃபிகல்ட். ஆனால் அதோட பாயிண்டட் எண்டை வச்சு புஷ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே ஈஸி. ஒய் ஹாவ் யூ எவர் ஒண்டர் why a camel can run in a desert easily, why a truck or a motor bus has wider tire, why cutting tools have sharp edges. ஸோ உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமா? ஏன் வந்துட்டு கேமல்ஸ் வந்துட்டு டெசர்ட்டில் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுது, ஏன் வந்துட்டு ட்ரக் அண்ட் மோட்டார் பஸ்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய டயர் இருக்குது, ஏன் வந்துட்டு கட்டிங் டூல்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? In order to answer these questions and understand the phenomena involved, we need to learn about two interrelated physical concepts called thrust and pressure. ஸோ இதை பற்றின இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன ஃபினோமினா வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ரெண்டு ஆஸ்பெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ரிலேட் ஆகிருக்கு. அதுதான் என்ன ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். ஸோ த்ரஸ்ட்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, அது எப்படி ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள் ஆக்டிவிட்டி இது 1 பாருங்கள். ஸ்டாண்ட் ஆன் எ லூஸ் சாண்ட், யுவர் ஃபீட் கோ டீப் இன் டு த ஸ்டாண்ட். ஸோ வந்துட்டு ஒரு லூஸ் சாண்ட், மணலில் வந்துட்டு இந்த உள்ளே இறங்குள்ள கால் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய மண்ணில் போயிட்டு நிற்கிறீங்க. அப்படி நிற்கும் போது என்ன ஆகும், உங்களோட ஃபீட், உங்களோட பாதை வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி அந்த சாண்டுக்குள்ளே போகும். நவ் லை டவுன் ஆன் த சாண்ட். இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த சாண்டில் வந்துட்டு நீங்கள் படுத்துக்கிறீங்க. வாட் ஹேப்பன்ஸ், அப்போ என்ன ஆகும், you will find that your body will not go that deep into the sand. Why? ஸோ நமக்கு என்ன தெரியும், அப்படி படுக்கும்போது நம்மளோட பாடி வந்துட்டு அந்த சாண்டுக்குள்ளே போகாது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க.
in both the cases of the above activity. ஸோ இந்த above activity ஃபஸ்ட்டு நிற்கிறீங்க, கால் ஃபீட் உள்ளே போகுது, ஆனால் படுக்கிறீங்க, ஃபீட் உள்ளே நம்மளோட பாடி வந்துட்டு உள்ளே போகலை. ஸோ அதான் சொல்கிறாங்க, in the both cases of the above activity the force exerted on the sand is the weight of your body which is same. ஸோ வந்துட்டு ரெண்டு கேஸ், இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி ரெண்டு கேஸ்லேயும் வந்துட்டு உங்களோட பாடியோட வெயிட், சாண்டில் இருக்கக்கூடிய பாடியோட வெயிட் வந்துட்டு சேமாக தான் இருக்கும், எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இஸ் கால்டு த்ரஸ்ட். ஸோ அப்படி எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். when you stand on a loose sand the force is acting on an area equal to the area of your feet. ஸோ வந்து ஒரு லூஸ் சாண்டில் நீங்கள் நிற்கும் போது அங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த ஏரியா ஆக்ட் பண்ணக்கூடிய ஏரியாவோட ஃபோர்ஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்டோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, when you stand on a loose sand the force is acting on an area equal to the area of your feet. ஸோ நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல எக்ஸர்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட ஏரியா வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா உங்களோட ஃபீட்டோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். when you lie down, நீங்கள் இப்போ வந்து சாண்டில் படுத்துறீங்க அப்படின்னா the same force acts on the area of your whole body which is larger than the area of your feet. ஸோ இப்போ நீங்கள் படுக்கிறீங்க, அதே ஃபோர்ஸ் தான் வந்துட்டு உங்களோட ஹோல் பாடியில் வந்துட்டு ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸ் முன்னாடி ஆக்ட் ஆச்சோ அதே ஃபோர்ஸ் தான் வந்துட்டு உங்களோட ஹோல் பாடியில் ஆக்ட் ஆகும். ஆனால் அந்த ஃபோர்ஸ் எதை விட ஹையராக இருக்கும், உங்களோட ஃபீட் ஏரியாவை விட ஹையராக இருக்கும். therefore the effect of thrust depends on the area on which it acts. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த த்ரஸ்டோட எஃபெக்ட் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் அது ஆக்ட் ஆகுதோ அந்த ஏரியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. therefore the effect of the thrust depends on the area on which it acts. the effect of thrust on sand is larger while standing than while lying. ஸோ இந்த த்ரஸ்ட், அதாவது சாண்டோட த்ரஸ்ட் வந்துட்டு ரொம்பவே லார்ஜர், அதாவது ஸ்டாண்ட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்பவே லார்ஜராக இருந்தது லை பண்ணுறதை விட. படுத்துக்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய த்ரஸ்ட்டை விட இப்போ நின்றுக்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய த்ரஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. the force per unit area acting on an object concerned is called pressure. ஸோ ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா the force per unit area acting on an object. ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட ஒரு யூனிட் ஏரியா தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். thus we can say thrust on an unit area is a pressure. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், த்ரஸ்டிங்கோட யூனிட் ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஸோ வந்துட்டு ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன, thrust divided by area of contact. பாருங்க, for the same given force if the area is large pressure is low and vice versa. ஸோ பாருங்க இந்த பிக்சரில் இது வந்துட்டு லோ ப்ரெஷர், இது ஹை ப்ரெஷர். லோ ப்ரெஷரில் இருக்கும்போது ஏரியா வந்துட்டு எப்படி இருக்குது, ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஹை ப்ரெஷரில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறாங்க அவங்க. in SI units the unit of thrust is Newton denoted as S. ஸோ வந்துட்டு SI யூனிட்டில் த்ரஸ்டோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா கேபிட்டல் N மூலமா டினோட் பண்ணுவோம். the unit of pressure is Newton per square meter or Newton meter square, meter to the power -2. ஸோ இந்த ப்ரெஷரோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் per ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம், இல்லாட்டி நியூட்டன் மீட்டர் டு த பவர் -2ன்னு எழுதலாம். in the honor of the great French scientist Blaise Pascal 1 Newton per square meter is called as 1 Pascal denoted as PA. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் பாஸ்கல் அப்படிங்கிறவர். அவரை ஹானர் பண்ணுறத, அவரை கௌரவிக்கிறதுக்காக 1 நியூட்டன், அதாவது 1 நியூட்டன் per ஸ்கொயர் மீட்டர் நம்ம என்னென்னு சொல்லணும்னா
ஒரு பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1 பாஸ்கலை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா PA அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ 1 PA இஸ் ஈக்குவல் டு 1 Nm to the power -2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு 1 மார்க்கில் கேட்கலாம். த்ரஸ்டோட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா SI யூனிட்டில் நியூட்டன் அப்படின்னு எழுதணும். அதோட ப்ரெஷரோட யூனிட் வந்துட்டு நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர்னு எழுதணும். ஸோ வந்துட்டு 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர் இஸ் 1 பாஸ்கல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.